வணக்கம் நம்பளே. இது நம்ம அட்டுலோட ஜெமினி பிளஸ் ஒரு ஆட்டோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக நம்ம சேனலில் இப்போ இந்த ஆட்டோ லான்ச் பண்ணியிருக்காங்க, அட்டுல் ஜெமினி பிளஸ். இந்த ஆட்டோவோட சிஎன்ஜி கெப்பாசிட்டி என்ன, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எல்லாமே இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அட்டுலோட ஜெமினி பிளஸ் இந்த ஆட்டோவோட ஒரு சினிமேட்டிக் பார்க்கலாம் வாங்க. அட்டுல் நம்ம இந்தியாவில் குஜராத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி தான் அட்டுல். இவங்களுடைய ஃபேக்ட்ரி பார்த்தவங்களே 2 இடத்துல இருக்குது, ராஜ்கோட்டில் இருக்குது, அகமதாபாத்தில் இருக்குது. இவங்க அட்டுலோட பிராண்டில் பார்த்தவங்களே ஆல்ரெடி பார்த்தவங்களே ஆட்டோஸ் நிறைய போயிட்டுருக்கு, ஆட்டோ ரிக்ஷாஸ். இப்போ ஒரு புதிய ப்ராடக்ட் தான் அட்டுல் ஜெமினி ப்ளஸ். இந்த ஆட்டோ பார்த்தவங்களுக்கு சிஎன்ஜி செக்மெண்ட் ப்ளஸ் ஃபியூல் செக்மெண்ட் 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. சிஎன்ஜியில் பார்த்தவங்களுக்கு ஒரு 30 லிட்டர்ஸ்க்கான சிஎன்ஜி டேங்க் இதில் இருக்குது, 2 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் செக்மெண்ட் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஆட்டோவோட ஃப்ரண்ட் பார்ப்போம். ஃப்ரண்ட்டு பார்க்கும்போது நல்ல உங்களுக்கு பாக்ஸியாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ் ஒரு ஆட்டோ டிரைவ் பண்ணும்போது ஃப்ரண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு பாக்ஸியாக இருந்தால் தான் அவங்களுக்கே பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அட்டுலோட ஜெமினி ப்ளஸும் பார்த்தவங்களுக்கு நல்ல ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நல்ல பாக்ஸியாகவே இருக்குது. ஃப்ரண்ட் கிளாஸே பார்த்தவங்களுக்கு லார்ஜான கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க, வைபரும் பார்த்தவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் செக்ஷன் கொண்டு வரும்போது ஹெட்லைட் செக்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு ரவுண்ட் ஹெட்லாம்ப் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நல்ல பாக்ஸியாகவே இருக்கிறனால வண்டியோட ஹெட்லைட் அதே போல் இண்டிகேட்டர் எல்லாமே உங்களுக்கு ஹாலஜன் செட்டப்லேயே கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் வெண்டார் பார்ப்போம். வெண்டார் பார்த்தவங்களுக்கு ஃபைபர் தான். பட் நம்ம எதுக்குல வந்து என்ன ஒரு ஆட்டோ வயசான ட்ரைவ் பண்ணி இடித்தா கூட எந்த ஒரு இஷ்யூவும் வரக்கூடாது. அதாவது ஃபைபர் இருந்தாலும் உங்களுக்கு உடையாது, அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு 40 செக்மெண்ட் உங்களுக்கு ப்ராடான டயர் செக்மெண்ட் இதில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதில் பார்த்தவங்களுக்கு சஸ்பென்ஷன் என்ன பார்த்தவங்களுக்கு ஒரு ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இதில் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு டிரைவ் பண்ணும்போது பார்த்தவங்களுக்கு சடனாக நம்ம பிரேக் அப்ளை பண்ணால் மற்ற ஆட்டோஸில் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம மூவ் ஆகும். நம்ம டிரைவ் பண்ணி பிரேக் அப்ளை பண்ணும்போது பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எல்லாமே வருவாங்க. பட் இதில் பார்த்தவங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட்லலாம் நம்ம போக முடியாது. அந்தளவுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தவங்களுக்கு பெட்டராக கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்டோ செக்மெண்ட்டில் கொடுக்காத ஒரு செக்மெண்ட் தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தவங்க சியேட்டோட டயர் தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, அடுத்து இந்த ஆட்டோவில் ஃப்ரீயாக நம்ம ஆட்டோ டிரைவர் உள்ளே போயிட்டு வர மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஸும் இருக்குது. ஏன்னா சிஎன்ஜிக்கு உங்களுக்கு டிரைவர் சீட் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக உள்ளே போயிட்டு வர முடியுமா கேட்டால் தாராளமாக உள்ளே போயிட்டு வர மாதிரி தான் நல்ல ஒரு ஸ்பேஸும் இருக்குது இதில். அதே போல் பார்த்தவங்களுக்கு இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொண்டு இருக்காங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு அனலாக்லேயே கொண்டு இருக்காங்க, டிஜிட்டலில் கொண்டு வரல. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு நியூட்ரல் இண்டிகேட்டர் இருக்குது, அதே போல் சிஎன்ஜி ஃபியூலுக்கான இண்டிகேட்டர் கொண்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தவங்களுக்கு ஓடோமீட்டர் எல்லாமே உங்களுக்கு அனலாக்லேயே இருக்குது. சுவிட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களே ரைட் சைடில் எல்லாமே சுவிட்சஸ் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. இதில் ரைட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் இண்டிகேட்டர் ஆர்என் கொண்டு இருக்காங்க, ஆட்டோவுக்கான செல்ஃப் கீயும் கொண்டு இருக்காங்க. அதே போல் இந்த ஆட்டோ ரிவர்ஸ் பட்டனும் இருக்குது. இதில் ரிவர்ஸையும் ட்ரைவ் பண்ணுற ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதே போல் ஹெட்லைட் ஆன் ஆஃப் லோ பீம் ஹை பீம் சேஞ்சஸ் பண்ணக்கான உங்களுக்கு சுவிட்சஸும் பார்த்தவங்களே ரைட் சைடில் கொண்டு இருக்காங்க. சரி, வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா இதில் லெஃப்ட் சைடில் கீ பக்கத்துலேயே பார்த்தவங்களுக்கு சிஎன்ஜி அதே போல் சிஎன்ஜிக்கான இண்டிகேட்டர் ஃபியூலுக்கான இண்டிகேட்டர் கொடுக்காங்க. இதில் உங்களுக்கு 30 லிட்டர்ஸ்க்கான சிஎன்ஜி டேங்க் இருக்குது, 2 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் செக்மெண்ட் இதில் கொடுக்காங்க. நம்ம ஒன்ஸ் நம்ம சிஎன்ஜி ஃபில் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ண முடியும் கேட்டால் இந்த ஆட்டோ கம்பெனி சைட் சொல்ல வருது 50+. நம்ம இந்த ஆட்டோவை பர்சனலாக ட்ரைவ் பண்ண மாதிரியும் பார்த்தவங்களுக்கு ஒரு 43 கிலோமீட்டர்ஸ் பார்த்தவங்களுக்கு ஆட்டோவில் உங்களுக்கு மைலேஜ் தருது. நம்ம ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்க சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 40 உங்களுக்கு மைலேஜ் தரும் உங்கள் சிஎன்ஜி கெப்பாசிட்டியில். சரி, அடுத்தது பார்த்தவங்களுக்கு இந்த ஆட்டோவோட மிரர் சைட் மிரர் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லாம் கொண்டு வரமே ஒரு ஸ்கொயர் டைப்பில் அது ரெக்டாங்கிள் டைப்பில் கொண்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா பின்னாடி வர வண்டியை நல்லா விசிலாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு லார்ஜான மிரரும் கொண்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தவங்களுக்கு இந்த ஆட்டோவில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் பார்த்தவங்களுக்கு சின்னதாக கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு ரைட் சைட்லேயே இருக்குது. லெஃப்ட் சைட்லேயே பார்த்தவங்களுக்கு வைப்பருக்கான கீஸ் இருக்குது, அசாலைட்கான கீஸ் கொண்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தவங்க ஆட்டோ எல்லைட்கான லோ பீம் ஹை பீம் சுவிட்சஸ்க்காக கொண்டு இருக்காங்க. சரி, ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்க டிரைவர் ஷீட் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவங்களுக்கு என்ன பேக் ரெஸ்ட்டும் பார்த்தவங்களுக்கு ஒரு லார்ஜான ஒரு பேக் ரெஸ்ட்டும் கொடுக்காங்க. குவாலிட்டி வைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு அட்டுலோட ஜெமினி ப்ளஸ் ரொம்ப பெட்டராக கொண்டு வந்து சொல்லலாம். ஒரு சைட் பார்ப்போம். சைடில் நம்ம டோர் ஓப்பன் நல்ல சாஃப்டாகவே இருக்குது. அந்த ஊக்கு அன்லாக் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது.
டோர் ஓப்பன் பண்ணி கம்ஃபர்டபுளாக பேசஞ்சர் உள்ளே போகிற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதே போல் அவங்க இறங்கி வரும்போது ஸ்பேஸ் இருக்குது. இதோட ஃப்ளோர் போர்டே பார்த்தவங்களுக்கு நம்மளுடைய லக்கேஜ் கேரி பண்ண மாதிரி ஸ்பேஸும் இதில் கொண்டு இருக்காங்க. 3 பேர் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி இருக்குது. அதே போல் டை சப்போர்ட்டும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. லேடிஸ் அவங்களும் ஹேண்டில் பண்ணதுக்கான உங்களுக்கு ஹேண்டிலும் இதில் கொண்டு இருக்காங்க. ரெக்ஸினும் பார்த்தவங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா ஆட்டோ டைப்ஸ் பார்த்தவங்களுக்கு ரெக்ஸின் கூட சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் இதில் குவாலிட்டி வைஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. 3 பேர் கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் இதில் இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுள் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படி கேரி பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஷீட் பேக் சைட்லையும் கவர் பண்ணுற மாதிரி ஸ்பேஸும் இதில் இருக்குது. பட் ரியர் சைடில் கொண்டு இருக்க அந்த ரெக்ஸின் நம்ம ஓப்பன் பண்ண டைப் கொண்டு வராமல் ஃபுல்லாக உங்களுக்கு லாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிஎன்ஜி செக்மெண்ட்டுன்னு வரும்போது பேக் சைடில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற டைப் இருக்கும். பட் இந்த ஆட்டோவில் கொண்டு வரல. இதில் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு 3+1 செக்மெண்ட்டை தான் இந்த அட்டூல் ஜெமினி ப்ளஸ் இந்த ஆட்டோ கொண்டு இருக்காங்க. டிரைவர் 3 பேசஞ்சர் செக்மெண்ட்டை தான் இது கொண்டு இருக்காங்க. 3 பேர் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி ஸ்பேஸ் இதில் இருக்குது. ஷீட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வேறு எதாவது லக்கேஜ் கேரி பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஷீட்டு பேக் சைட்லேயே நம்ம வைக்கலாம். இல்லை ஃப்ரண்ட்லேயே வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு லார்ஜான ஃப்ளோர் போர்ட் ஸ்பேஸும் கொண்டு இருக்காங்க. இந்த ஆட்டோவில் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு சிபிஎஸ், அதாவது ஃப்ரண்ட் உங்களுக்கு ரியர் எல்லாமே உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷனில் கொண்டு இருக்காங்க. டிஸ்க் ஆப்ஷனில் கொண்டு வரல. நம்ம வந்து பேக் வந்து அப்ளை பண்ணாங்களும் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தோம்னா 3 வீலர்ஸ்க்கான பிரேக்கும் பார்த்தவங்களும் அப்ளை வர மாதிரி தான் இல்லை சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமும் இதில் கொண்டு இருக்காங்க. சரி, ரியர் போர்ஷனை பார்ப்போம். ரியர் போர்ஷனில் பார்த்தவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு டெய்ல் செக்ஷன் கொண்டு இருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு ஹாலஜன் தான். அதில் ஒரு ரிஃப்ளெக்டர் எல்லாமே அதில் இருக்குது. இதில் கொண்டு இருக்க இன்ஜின் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு 200cc சிங்கிள் சிலிண்டரில் கொண்டு இருக்காங்க. 4 ஸ்ட்ரோக்கில் ஏர் கூல்டு இன்ஜின் இதில் கொண்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு இன்ஜின் செக்மெண்ட் கொண்டு இருக்காங்க. இதுக்கு காம்படிட்டிவாக இருக்கிற சிஎன்ஜி செக்மெண்ட் பஜாஜுக்கெலாம் பார்த்தவங்களுக்கு ஒரு போட்டியாக இப்போ அட்டூலோட ஜெமினி ப்ளஸ் ஆட்டோ கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இன்ஜின் கெப்பாசிட்டியும் பார்த்தவங்களுக்கு நல்லாவே இருக்குது. பவர் அண்ட் டார்க்கும் பார்த்தவங்களுக்கு பெட்டராக கொண்டு இருக்காங்க. அதே போல் ஆட்டோட கிரவுண்ட் கிளியன்ஸ் என்ன பார்த்தா உங்களுக்கு 200 mm ஆட்டோவோட கிரவுண்ட் கிளியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பேசஞ்சர்ஸ் லக்கேஜ் எல்லாம் கேரி பண்ணி போகும்போது அவங்களுக்கு நம்ம ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கினாலும் ஆட்டோவோட சேசஸில் எந்த ஒரு ட்ரபுளும் ஆகக்கூடாது தான் ஆட்டோவோட உங்களுக்கு கிரவுண்ட் கிளியன்ஸாக பார்த்தவங்களுக்கு 200 mm பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோ 200cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு கொண்டு வந்தாலும் பவர் என்ன அப்படின்னா இதில் உங்களுக்கு 9.5 உங்களுக்கு ஹெச்பி பவர் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரியும் டார்க் என்ன பார்த்தவங்களுக்கு 13 Nm உங்களுக்கு டார்க் ப்ரொடியூஸ் பண்ண கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு காம்படிட்டிவாக இருக்கிற பஜாஜோட சிஎன்ஜி கம்பேர் பண்ணும்போது அட்டூலோட ஜெமினி ப்ளஸ் சிஎன்ஜி பார்த்தவங்களுக்கு ஒரு பெட்டராக கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஆயிலும் கொண்டு வந்திருக்காங்க. பிரேக் ஆயிலும் ஃப்ரண்ட்லேயே இதில் இருக்குன்னு சொல்லலாம். சரி, இந்த ஆட்டோவோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இந்த ஆட்டோ எப்போ டீலர்ஸ் கிடைக்க போகுது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. அட்டூலோட ஜெமினி ப்ளஸ் சிஎன்ஜி செக்மெண்ட் ஆட்டோவோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தவங்களுக்கு 2,69,000 கொண்டு வந்திருக்காங்க. இந்த அட்டூலோட ஜெமினி ப்ளஸ் பார்த்தவங்க ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தவங்களுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தவங்களே டீலர்ஸ்க்குலாம் ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே சென்னையில் இந்த அட்டூலோட ஜெமினியோ ப்ளஸோட லான்ச்சிங் ஈவெண்ட்டில் நம்ம வந்திருக்கோம். அதே போல் இந்த ஆட்டோவோட ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.